பிரம்மமானச புத்திரருக்கு எனது வணக்கம். கஷ்யப முனிவருக்கு எனது வணக்கங்கள். வணக்கம். தவச்சுடர்களே, வேத வித்தகர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். எங்கே நமது ஓஹோ பிருகு மகரிஷிகள் இங்கேயா? நமோ நமகா. நமோ நமகா. வர வேண்டும். உங்கள் சௌக்கியம் எப்படி முனிவரே? நான் சௌக்கியமாயிருந்தால் மட்டும் போதுமா முனிவரே? உலகத்து மக்களும் சௌக்கியமாயிருக்க வேண்டாமா? நியாயமே நியாயமே, புனிதமான கருத்து. உங்களைப் போன்ற ஞானிகளும் சபோதனர்களும் ஆரோக்கிய வாழ்வு அனைவருக்கும் வேண்டும் என்று கேட்டால் ஆண்டவன் அப்படியே அருள் புரிவான். அது சரி கஷ்யப முனிவரே, நீங்கள் தொட இந்த மகா வேள்வி உலக நன்மைக்காகத்தானே? என்ன முனிவரே, சந்தேகமா? நான் மறுக்கவில்லை, சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது. யாக பலனை யாருக்கு அர்ப்பணிப்பதாக தீர்மானித்திருக்கிறீர்கள்? என்ன முனிவரே மௌனம் என்ன? யாக பலனை யாருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்யாமலேயே யாகம் ஆரம்பித்திருக்கிறீர்களா? நாராயண நாராயண. அக்னி தேவனுக்கு வழங்கலாம். அக்னி தேவனுக்கு இந்த மகா யாகமா? என்னுடைய ஆபத்துக்கு ஆளான சாதாரணமான அந்த அக்னி தேவனுக்கு யாக பலனை கொடுக்க நான் நிச்சயம் உடன்பட மாட்டேன். அப்படியானால் தேவேந்திரனுக்கு வழங்குவோம். என்ன தேவேந்திரனுக்கா? ஆனந்த போகங்களில் ஆடல் பாடல்களில் பொழுதை கழிக்கும் அந்த இந்திரனுக்கா இந்த யாக பலனை வழங்குவது? பிருகு முனிவரே, பிரச்சனை மேலும் சிக்கலாவதற்கு முன் தகுதியுள்ள ஒருவரை நாரத முனிவரே நீங்களே தேர்ந்தெடுங்கள். முனிவர்களே, என்னுடைய கருத்து இதுதான். முக்குணங்களில் சகிப்புத்தன்மை மிகச் சிறந்த ஒன்று. மும்மூர்த்திகளில் யார் சகிப்புத்தன்மை மிக்கவரோ பரிசோதித்து அவருக்கு இந்த யாக பலனை வழங்குவதே சாலச் சிறந்தது. மும்மூர்த்திகளில் சகிப்புத்தன்மை மிக்கவர் யாரென்று தங்கள் கருத்து? பரிசோதித்தால் தானே தெரியும். என்ன இது? நாம் போய் ஆக்கல் காத்தல் அழித்தலுக்கு காரணமான மும்மூர்த்திகளை பரிசோதிப்பதா? ஏன் சோதிக்க கூடாது? முனிவன் என்றால் ஜபம் செய்து செயலற்று உட்கார்ந்து விட வேண்டுமா? படைப்பு தத்துவங்களை ஆராய்ந்து அணு அணுவாக பிரித்தெடுக்க முடியும். மனித குலத்தில் யாரும் இதுவரை சாதிக்காததை நாம் சாதித்து காட்ட வேண்டும். சரியாக சொன்னீர்கள் முனிவரே. இருந்தாலும் நம் சுயநலத்துக்காக இந்த யாகம் ஆரம்பிக்கப்படவில்லையே. யார் மறுத்தது? இருந்தாலும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரரை பரிசோதிக்க நினைப்பது சொல்லலாம், செய்ய முடியுமா? சொல்ல துணிவிருந்தால் செய்ய முடியாதா? அன்று தொடங்கி மும்மூர்த்திகள் நம்மையும் நாம் மும்மூர்த்திகளையும் கேள்வி கேட்பது புதிதோ புரட்சியோ இல்லையே. என்ன நாரதரே? பிருகுவை பாராட்டுகிறேன். என்ன துணிச்சல்! அது சரி, இந்த புது முயற்சிக்கு பொறுப்பேற்பது பிருகுமுனிவர்தான். இந்த செயற்கரிய சிறந்த திட்டத்துக்கு உரியவர் என்ற முறையில் ஏற்றுக்கொண்டு இனிதே முடித்து வைப்பார். சகோதரர்களே, அவர் சொன்னபடி முடிப்பேன், கவலையை விடுங்கள். நாராயண் நாராயண். பிரம்மதேவருக்கு வணக்கம். வணக்கம் பிரம்மதேவா. தாயே சரஸ்வதி, மகேஸ்வரி, பிரம்மதேவா, ஓஹோ, என்னதில்லையே நாடகமா, அலட்சியமா? படைப்பவன் என்ற அகந்தையினால் உயர்ந்து பக்தியோடு பாத வணக்கம் செலுத்தினாலும் பராமுகமாய்
மௌனம் சாதித்து என்னை அவமானப்படுத்திய உனக்கு என்றிலிருந்து பூலோகத்தில் பூஜையும் ஆலயமும் இல்லாமல் போய்விடுக. சுவாமி, ஏன் இந்த அதிர்ச்சி? ஆச்சரியப்படாது ராணி. ஹரியின் இஷ்டமில்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. உலகத்தின் நன்மையை காக்க கருதி நாரதன் தொடங்கியிருக்கிற நாடகத்தின் விளைவுதான் இது. பரமேஸ்வரா, சுந்தரேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, சர்வேஸ்வரா, முக்கண்ணா, சங்கீத நாட்டிய மயக்கத்தில் சம்சாரத்தின் அழகில் லயித்து போய்விட்டாயா? உடையிலே எளிமை, உள்ளத்திலே பெருமை, உலகத்தையே ஏமாற்ற துணிந்தாயா? என் குரல் கேட்டும் பேசாமல், என் பக்கம் பாராமல், மெய் மறந்து நினைவிழந்து பித்தேறி இருக்கும் பிறை சூடியே, இன்றிலிருந்து உனக்கு பூலோகத்தில் லிங்க பூஜையே வழக்கமாகட்டும். சுவாமி, அதைரியப்படாதே கௌரி. சோதனையை தந்து சாதனைக்கு வழிவகுக்கிற நாடகத்தின் துவக்கம் அவ்வளவுதான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.